நாம் இப்போ பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ப்ரௌன் பாஸ்மதி வச்சு இந்த தக்காளி சாதம் செய்கிறேங்க. ப்ரௌன் பாஸ்மதி 2 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. இது கடைகள்லாம் விற்கிது, கலோரி கம்மி. இதில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதை எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக அரிசி பார்க்க ப்ரௌனாக இருக்கும். 15 நிமிஷம் ப்ரௌன் பாஸ்மதியை கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேங்க. குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சதை சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. ஹோம்மேட் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேங்க. ஒரு பெரிய தக்காளி பழமாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேங்க எல்லாத்தையும். தண்ணி 1 டம்ளருக்கு 3 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதித்ததும் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா கலரி குக்கரை போட்டு மூடிட்டேங்க. வெயிட் போட்டுட்டேன். 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. 3 விசில் வருது பாருங்கள். 3 விசிலில் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்கும். வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே அதே மாதிரி இருக்கும். தக்காளி அரைச்சி விடுறதால ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டலை. ப்ரௌன் பாஸ்மதியில் தக்காளி சாதம் செஞ்சுட்டேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.